பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல இனி எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, விடிய காலையில கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ராஜியும் மீனாவும் அவங்க வீட்ல இருந்து வெளியில வராங்க. ஆப்போசிட்ல ராஜியோட அம்மாவும் அதே வேலையை செய்யறதுக்காக வெளியில வந்து பார்த்தா அங்க திண்ணையில குமாரவேலு படுத்து கிடக்குறாப்ல. என்னடா இங்க வந்து படுத்து கிடக்குறியே அப்படின்னு சொல்லி அவங்க பெரியம்மா எழுப்பி உள்ளார அனுப்புறாங்க. இத ராஜியும் மீனாவும் வேடிக்கை பார்த்துட்டு இவனுக்கு இதெல்லாம் தேவையா, ஒழுங்கா பிசினஸ பாத்துக்கிட்டு இருக்காம பழி வாங்குறேன்னு சொல்லி இப்படி மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கானே அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் இங்க கிச்சன்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது நம்ம தங்கமயில அங்க வராங்க. ஆனா கோமதி இருந்துகிட்டு, இல்ல நீ எல்லாம் எதுக்கு இங்க வர, நீ எங்கேயும் வெளியில போகாத, வீட்லயே இரு, ஏன்னா வெளியில போனா கேள்வி மேல கேள்வி கேட்பாங்க, நான் வேறையா நீ உண்டாயிருக்கேன்னு எல்லா வீட்லயும் சொல்லி வச்சிருக்கேன், இப்ப அவங்க எல்லாம் கேள்வி கேட்டாங்கன்னா என்ன பதில் சொல்றதுனே தெரியலையே அப்படின்னு தங்கமயில திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. தங்கமயில் என்ன செய்யும், அழுதுகிட்டே மறுபடியும் ரூமுக்குள்ள ஓடிடுது. இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம குமாரவேல் தனியா இருக்கும் பொழுது ராஜி போய் சந்திச்சு நீ ஏன் இப்படி இருக்க அப்படின்னு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அங்க வராரு நம்ம சக்திவேலு. சக்திவேல் வந்தா என்ன நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் இல்லையா. நீ எந்த புத்திமதி சொல்றதா இருந்தாலும் உங்க வீட்டுல போய் சொல்லிக்க அப்படின்னு சொல்லிட்டு குமாரவேலை அழைச்சுக்கிட்டு போயிடுறாரு. இந்த பக்கம் தங்கமயில் நேரா அவங்க அம்மா வீட்டுக்கு போறாங்க. அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு நடக்கிறத எல்லாமே சொல்றாங்க. ஆனா அவங்க அம்மா என்ன செய்யும், நீ இதெல்லாம் சமாளிச்சுதான் ஆகணும், இப்படி சொல்லாத பொய்க்கே இப்படி கலங்கினா எப்படி, இன்னும் எவ்வளவு பொய் சொல்லி இருக்கோம், எல்லாத்தையும் நீ தான் சமாளிக்கணும், நீ உன் வீட்டுக்கே போ அப்படின்னு அனுப்பி வச்சிடுறாங்க. இந்த பக்கம் தங்கமயில் அழுதுகிட்டே அப்படியே நடந்து வராங்க. மறுபடியும் சரவணனுக்கே போன் பண்ணா சரவணன் போனே எடுக்க மாட்டேங்கிறாப்ல. நேரா தங்கமயில் கடைக்கே போயிடுறாப்ல. பாண்டியெல்லாம் நல்லா தான் பேசுறாப்ல, சோடாலாம் கொடுக்குறாப்ல. அதுக்கப்புறம் நம்ம சரவணனையே போய் வீட்டுல விட்டுரு அப்படின்னு அனுப்பி வச்சா சரவணன் கொஞ்ச தூரம் போயிட்டு ஆட்டோவை வர வச்சு ஆட்டோவில் ஏற்றி அனுப்பிச்சு விட்டுறாப்ல. தங்கமயில் என்ன செய்ய போறாங்கன்னு தான் தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம்.